வாழும்போது மனுஷன் எப்படி வாழ்ந்தா எப்படி செத்தான்றது தான் சார். நான் சாகும்போது ஊரே ஆகும் சார். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இவ்வளோ நாள் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அரசியல் வந்தது, இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு நான் மக்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நான் சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் அவ்வளோ அன்போட வாங்க, நீங்கள் வராமல் வேறு யார் வர்றது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யூத் பசங்கள்லாம் திட்டுறாங்க, என்னென்ன யோசனை பண்ணிக்கிறீங்க வாங்கினே அப்படின்னு. ஸோ அவ்வளோ உரிமையோடு கூப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் என் எல்லா ரசிகரையும் கூப்பிட்டு எங்கள் அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த நல்ல முடிவை சொல்லலான் இருக்கேன். ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, வர்றதுனா வர வேண்டியது தானே, ஏன் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? இந்த ஒரு மாதமாக நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இந்த அரசு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் அவங்களுடைய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனோன்னு வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பாரு. வீட்டுக்குள்ளே போனாதான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சு கொட்டுது, உள்ள போன பெருசாக சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போறதுக்கு அப்படி இருக்கு. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புதால வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளவுனா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேக்குறீங்க. மாற்றம் வந்துருச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா. ஒரு வாடகை வீட்டுக்கு நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது, ஒரு அரசாங்கத்தை புதுசா கொடுத்துருக்காங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ரஜினி அவர்களோட ஏதாவது பேசுனீங்களா, உரையாடுனீங்களா? அவர் ஆசீர்வாதம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். ஸோ அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் நான் எல்லாம் பண்றேன். விஜயோட ரசிகர்கள் அதே போல தாவேகா தொண்டர்கள் தான் தற்கொலைன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த ஒரு டேர்ம் எப்படி பாக்குறீங்க? மற்றவங்களுடைய பார்வையில அது தற்கொலை சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அது தாவேகாவின் அம்புக்குறி. அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. கண்மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள உட்காந்துட்டாங்க. சோ அது தற்கொலை இல்ல சார், தாவேகாவின் அம்புக்குறி. கையை இப்படி வச்சு அடிக்க வேண்டியது அடிச்சிட்டாங்க. உங்களுக்கு எல்லாரும் நண்பர்களா இருக்காங்க. ஒருவேளை அரசியல் முடிவு எடுத்த பிறகு அவங்களே உங்களுக்கு எதிரியா மாற வேண்டியிருக்கும். அந்த சமயத்துல நீங்க எப்படி செயல்படுவீங்க? நான் வரலாமா வராமான்னு கேட்டதுக்கு லைட்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மெல் எல்லாம் வருது, அடிக்கட்டும். எல்லாமே விளையாட்டு தானே, நம்மளும் நல்லா கேம் ஆடுவோம்ல. களத்துக்கு வேணும்னு நம்மளும் கேம் ஆட ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுறவங்க, சாப்பிடுறவங்க, வறுமை நிலையில இருக்கிறவங்களுக்கு இப்ப முடிஞ்ச 1,00,000 பேருக்கு பண்றேன். நாங்க கோடி மெம்பருக்கு என்னால பண்ண முடியும் சார். ஆனா லைஃப் இல்ல சார். வாழும்போது மனுஷன் எப்படி வாழ்ந்தா எப்படி செத்தான்றது தான் சார். நான் சாகும்போது ஊரே ஆகும் சார். தேங்க்யூ ஸோ மச்.